மருத்துவமனை சார்பில் மகளிர் தின விழிப்புணர்வு பேரணி நடைபெற்றது. உலக மகளிர் தினத்தை முன்னிட்டு பெண்களின் தனித்திறமையை வளர்த்துக் கொள்ளவும், பெண்களின் உரிமையை பெண்களே உணரவும், பெண்களின் உரிமையை நிலைநாட்டவும் வலியுறுத்தி பொருணை மருத்துவமனை மற்றும் சாராள் டக்கர் பெண்கள் கல்லூரி நாட்டு நலப்பணித்திட்ட குழு சார்பில் மாபெரும் விழிப்புணர்வு பேரணி பெருமாள்புரத்தில் உள்ள சாராள் டக்கர் கல்லூரி முன்பாக இன்று துவங்கியது. இந்த பேரணியை பொருணை மருத்துவமனை நிர்வாக இயக்குனர் டாக்டர் கிருஷ்ணவேணி, சாராள் டக்கர் கல்லூரி முதல்வர் பெல்சியா கிளாடிஸ் சத்யதேவி ஆகியோர் கலந்து கொண்டு கொடியசைத்து துவக்கி வைத்தனர். இந்த பேரணி கல்லூரி முன்பாக துவங்கி புதிய பேருந்து நிலையம் உள் வழியாக சென்று பொருணை மருத்துவமனையை அடைந்தது. இந்த பேரணியில் பொருணை மருத்துவமனை பொது மேலாளர் ராஜா சங்கர், பொருணை மருத்துவமனை மக்கள் தொடர்பு அதிகாரிகள் சிவா, சரவணன், நிர்மல், டெல்பன், பொருணை மருத்துவமனை தலைமை செவிலியர் ராம் சுந்தர், சாரா டக்கர் பெண்கள் கல்லூரி பேராசிரியர்கள் முனைவர் மேரி சுகீர்த்தா, முனைவர் ஹெரின் ஷீஃபா, முனைவர் ஜெஃபி கேத்ரின், முனைவர் ஆன்சி சுபா, முனைவர் அனிதா, முனைவர் ஜெயக்குமாரி உட்பட பலர் கலந்து கொண்டனர். பேரணியில் பங்கேற்ற மாணவிகள் விழிப்புணர்வு பதாகைகளை கையில் ஏந்தியபடி சென்றனர். பொருணை மருத்துவமனை சார்பில் மகளிர் தினத்தை முன்னிட்டு இந்த மாதம் முழுவதும் பெண்களுக்கு அனைத்து வகையான பரிசோதனைகளும் இலவசமாக செய்யப்படுகிறது. குறிப்பாக முதலமைச்சர் காப்பீட்டு திட்டம் மூலம், தனியார் காப்பீட்டு திட்டம் மூலமும் சிகிச்சைகள் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. பொருணை மருத்துவமனையின் நவீன முறையில் சிகிச்சைகள் செய்யப்படுவதாகவும் அதன் நிர்வாக இயக்குனர் டாக்டர் கிருஷ்ணவேணி செய்தியாளர்களிடம் தெரிவித்தார். அதாவது நம்மளோட உரிமையை யாரும் நமக்கு தர வேண்டாம், நம்மளே நமக்கு ஞாபகப்படுத்திக்கிட்டா போதும். நம்மளோட தனித்திறமைகளை இந்த வயசுல வளர்த்துக்கிறதுல நீங்க டைமை இன்வெஸ்ட் பண்ணுங்க, ஃபன்னா இருங்க. ஆனா ஃபன் பண்றதுக்காக சப்ஸ்டன்ஸ் அபியூஸ் பண்ணாதீங்க. உங்களை நீங்க நல்ல ஹெல்த் அவேரா இந்த வயசுல இருந்தே உங்களோட ஹெல்த் பத்திய ஒரு புரிஞ்சுக்கிற தன்மையோட இருங்க. சரியா சாப்பிடுங்க, நேரத்துக்கு தூங்குங்க, பிசிக்கலி ஆக்டிவா இருங்க. The 6 units of illnesses congratulate Porunai Hospital personnel and especially the CEO of Porunai Hospital, Dr. Krishnaveni, for having conducted this rally successfully. பெண்கள் வந்து நாட்டின் கண்கள், அதே மாதிரி பெண்கள் வந்து எவ்வளோ முக்கியமானவங்க அப்படிங்கிறத எல்லாரும் உணர்ந்து கொள்ளணும். அதை உணர வைக்கிறது பெண்களாகிய நாம் தான். அதனால நம்மளுடைய இண்டிபெண்டன்ஸை வித் ரெஸ்ட்ரிக்ஷன், நமக்குரிய லிமிட்டை தாண்டாமல், பவுண்டரிஸை தாண்டாமல் நம்ம மற்றவங்களுக்கு அப்லிஃப்ட்மெண்ட் கொடுக்கணும், அடுத்தவங்களையும் உயர்த்தணும். அதுதான் ரொம்ப முக்கியமானது. நாம் உயர்ந்து மற்றவர்களும் உயர்வதற்கு வழி செய்ய வேண்டும். நான் திருநெல்வேலி பொருணை மருத்துவமனையோட சிஇஓ டாக்டர் கிருஷ்ணவேணி. இன்னைக்கு உலக மகளிர் தினத்தை முன்னிட்டு நாங்களும் பொருணை மருத்துவமனையும் சாராள் டக்கர் கல்லூரியும் சேர்ந்து பெண்களுக்கான விழிப்புணர்வு ஏற்படுத்துகிற வகையில் ஒரு ரேலி அரேஞ்ச் பண்ணியிருக்கோம். அது வெற்றிகரமாக நல்லபடியாக பிள்ளைங்க எல்லாரும் அந்த இது நடத்தி முடிச்சிட்டாங்க. மிக்க மகிழ்ச்சி. இந்த பேரணி மூலமாக வந்து பெண்களோட உரிமைங்கிறது வந்து வேறு யாரும் வெளியிலேருந்து கொடுக்கறது இல்லை, அவங்களே உணர்ந்துக்கிறது, அவங்களுக்கு ஞாபகப்படுத்துறது, அவங்களோட திறமைகளை அவங்க வளர்த்துக்கணும், தனித்திறமைகளை இந்த வயசில் அவங்க வளர்த்துக்கணும். உரிமையை யார்கிட்டேருந்து நம்ம கேட்டு பெறுறது கிடையாது, நம்ம உரிமையை நம்மளே உணரணும், அது சொல்ல வரேன். பொருணை மருத்துவமனை வந்து இந்த பெண்களுக்கான அந்த மகளிர் தின கொண்டாட்டத்தில் இந்த உரிமையை நிலைநாட்டுறதுக்கு நாங்கள் எப்போயுமே வந்து உறுதுணையாக இருக்கோம். ஹெல்த் பேசிஸில் நிறைய ஃப்ரீ கேம்ப்ஸ் கண்டக்ட் பண்ணுறோம். அவங்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்துகிற வகையில் நிறைய காலேஜஸ் அண்ட் ஸ்கூல்ஸ்க்கு போய் அவங்களுக்கு வந்து இந்த பெண்கள் நலம் பற்றிய நிறைய விழிப்புணர்வு கொடுக்குறோம். கவர்மெண்ட்டோடு சேர்ந்து இலவசமாக தடுப்பூசிகள் போடுறதுக்கு, ஹெல்த் செக்கப் பண்ணுறதுக்கு நிறைய வேலைகள் பண்ணுறோம். அது தவிர கட்டணம் இல்லாமல் நிறையா சிகிச்சை முறைகள், அதாவது முதலமைச்சர் காப்பீடு திட்டம் மற்றும் தனியார் காப்பீடு திட்டங்கள், அரசு ஊழியர்களுக்கான காப்பீடு திட்டங்கள் மூலமாக பெண்களுக்கு உண்டான எல்லா நவீன மருத்துவ வசதிகளையும் பரிசோதனைகளையும் இங்கே வந்து நாங்கள் செஞ்சிட்ருக்கோன்றது தெரியப்படுது.